சிவானி, நீ எங்கடா இருக்க? அம்மா அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, கண்டிப்பா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்க கவலைப்படாம இருங்க. ஐயோ, நில்லடி அங்கே. இன்னொரு அடி எடுத்து வச்ச அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. சக்தி மாப்பிள கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எப்படி 4 பேரை செட் பண்ணி கூட்டிட்டு வந்தானோ அதே மாதிரி நம்ம பொண்ணையும் இவதான் ஆள் செட் பண்ணி கடத்திருக்கா. அந்த குழந்தை உன்னை என்னடி பண்ணுச்சு? அவளை ஏன் இப்படி கடத்திட்டு போன? பொன்னியத்தன்னு உன்னையே சுத்தி சுத்தி வந்ததுக்கு அவளை இன்னைக்கு இப்படி ஒரு கதிக்கு ஆளாக்கிட்டியேடி. பிரீத்தி, விஷயம் தெரியாம பேசாத. இனிமே இந்த வீட்டுக்குள்ள இவ வரக்கூடாது. போ சொல்லுங்க. இங்க நிக்க வேணாம்னு சொல்லுங்க. என்ன மாமா பேசுறீங்க நீங்க? அப்புறம் எப்படி மாப்பிள பேச சொல்றீங்க? அவள தொலைஞ்சு போயிட்டானா நான் நம்ப மாட்டேன். இவத திட்டம் போட்டு அவளை கடத்திருப்பா. செஞ்சாலும் செஞ்சிருப்பானே. இவ சாதாரண ஆளே கிடையாது. எங்க கல்யாணத்தை கெடுக்கிறதுக்காக யார் யாரையோ கூட்டிட்டு வந்து கொளறுபடி பண்ணி கெடுத்தவ தானே. கண்டிப்பா இவ இதையும் பண்ணிருப்பா. கேக்குறோம்ல, சொல்லுடி. எங்கடி கொண்டு போன என் பேத்திய? இந்த வீட்ல இருந்து காசு பணம் எது வேணாலும் எடுத்துட்டு போ. ஆனா என் பேத்திய என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. எங்க இருந்து என் குடிய கெடுக்கிறதுக்காக வந்தியோ? என் பேத்தி போன மாதிரியே திரும்பி வரல. உன்னை உயிரோடவே நான் விட மாட்டேன். என் பேத்தி இல்லாம இந்த வீட்டு வாசப்படிய அவன் மிதிக்கவே கூடாது. சிவானி காணாம போனதுக்கு என்னோட அஜாக்கிரதை தான் காரணம். ஆனா நான் வேணும்னு அவளை கவனிக்காம இல்ல. எனக்கே தெரியாம எனக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஆனா இப்ப சொல்றேன், சிவானி இல்லாம நான் இந்த வீட்டு படி ஏற மாட்டேன். நான் வீட்டுக்கு வந்தா சிவானியோட தான் வருவேன். இது எங்க அப்பா மேல சத்தியம்.